வணக்கம். உங்கள் ரமேஷ் ஓம் பேசிட்டு இருக்கேன். கமெண்ட்ஸ்ல நம்ம ஸ்ரீவாரி ஃபேமிலி மெம்பர்ஸ் காமனா கேட்டிருக்கிற டவுட்ஸ்ன்னு பார்த்தோம்னா 2, 3 பக்தர்கள் கேட்டிருந்த டவுட் நடப்பாதை நடந்து போற பக்தர்களுக்கு இந்த சம்மர் சீசன்ல டைமிங்ஸ்ல எதுனா சேஞ்ச் பண்ணுவாங்களான்ற மாதிரி காமனா டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. இன்னைக்கு ஸ்டேட்டஸ் படி பார்த்தோம்னா ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போற பக்தர்களுக்கு காலையில 6 மணிலேருந்து அலோவ் பண்ணுவாங்க. சாயந்தரம் 5:30 மணி வரைக்கும். அலிப்பிரி நடப்பாதை பார்த்தோம்னா காலையில 5 மணிலேருந்து ராத்திரி 9:30 மணி வரைக்கும் அலோவ் பண்றாங்க. இன்னைக்கு ஸ்டேட்டஸ். மேக்சிமம் பக்தர்கள் மார்னிங் டைம்ல நடந்து போறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. நைட் டைம் அதாவது அலிப்பிரி நடப்பாதையில நைட் 9:30 மணி வரைக்கும் அலோவ் பண்றாங்கல்ல. ஸோ ஒரு 8 மணிக்கு 9 மணிக்கு நைட்ல நடந்து போறதுன்றது மேக்சிமம் அவாய்ட் பண்ணிட்டு காலையில இல்லைன்னா மத்தியானம் நடந்து போற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அதே போல 2 நடப்பாதையிலும் ஸ்ரீவாரிமெட்டு அண்ட் அலிப்பிரி இதுல சின்ன பசங்களை கூட்டிட்டு போறவங்க, அதாவது 12 வயசுக்குள்ள இருக்கிற பசங்களை கூட்டிட்டு போறவங்க மத்தியானம் 2 மணி வரைக்கும் தான் அலோவ் பண்ணுவாங்க. சின்ன பசங்களை கூட்டிட்டு போறவங்கள மத்தியானம் 2 மணி வரைக்கும் தான் அலோவ் பண்ணுவாங்க. அதனால காமனா பக்தர்கள் மார்னிங் டைம்ல நடந்து போறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் திருச்சானூர் பத்மாவதி தாயார் டெம்பிள்ல தெப்போற்சவம் இந்த வருஷம் எப்போ நடக்கும்? லாஸ்ட் இயர் நாங்க போய் பார்த்துட்டு வந்தோம் நாங்க லாஸ்ட் இயர். ஸோ இந்த வருஷம் திருச்சானூர் தெப்போற்சவம் எப்போ நடக்கும்னு கேட்டிருக்கீங்க. ஜூன் மாசம் ஜூன் 25ஆம் தேதி தெப்போற்சவம் ஸ்டார்ட் ஆகுது. ஜூன் 25லேருந்து ஜூன் 29ஆம் தேதி வரைக்கும் தெப்போற்சவம் நடக்குது திருச்சானூர்ல. நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் கல்யாணோற்சவத்துக்கு, அதாவது ஸ்ரீனிவாச மங்காபுரம் அண்டு திருச்சானூர் இது ரெண்டுத்திலும் கல்யாணோற்சவத்துக்கு பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ ஆன்லைனில் புக் பண்ணிட்டு தான் வரணுமான்ற மாதிரி டவுட் கேட்டிருக்கீங்க. ஆன்லைன்லேயும் ரிலீஸ் பண்ணுறாங்க. நீங்கள் டைரெக்டாக போய் ஆஃப்லைனில் கரண்ட்டு புக்கிங் கவுண்டர் இருக்கு, டைரெக்டாக போய் கூட நீங்கள் கல்யாணோற்சவத்துக்கு டிக்கெட்ன்றது வாங்கலாம். திருச்சானூர்லேயும் இருக்குது, ஸ்ரீனிவாச மங்காபுரத்துலையும் இருக்குது. தெப்பு கல்யாணோற்சவத்துக்கு டைரெக்டாக டிக்கெட்ன்றது வாங்கலாம். இல்லைனா ஆன்லைனில் புக் பண்ணுற அப்படி இருந்தாலும் மாதம் மாதம் ரிலீஸ் பண்ணும்போது நீங்கள் புக் பண்ணலாம். நீங்கள் டைரெக்டாக வந்தால் கிடைக்குமான்னு கேட்டிருக்கீங்க. டைரெக்டாக வந்தால் கிடைக்கும், வாங்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் நாங்கள் 2 வீலர் பைக்கில் வரலான்னு இருக்கோம். ஸோ அது டைமிங் கேட்டிருக்கீங்க. காட் ரோடு திருப்பதி டு திருமலா, திருமலா டு திருப்பதி காட் ரோட்டில் 2 வீலர்ஸ்க்கு அனுமதின்னு பார்த்தோம்னா காலையில் 6 மணிலேருந்து நைட் 9 மணி வரைக்கும் அனுமதி இருக்குது. 2 வீலர் அதாவது லைசன்ஸ் மஸ்டாக இருக்கணும், ஹெல்மெட் மஸ்டாக இருக்கணும். லைசன்ஸ் அண்ட் ஹெல்மெட் மஸ்டாக இருக்கணும். பைக்கில் போகிற பக்தர்கள்ன்றது கொஞ்சம் ஜாகிரதையாக அந்த டர்னிங் எல்லாமே பார்த்து ஜாகிரதையாக போகிறதுக்கு பாருங்கள். மேக்ஸிமம் டே டைமில் மார்னிங் டைமில் 2 வீலரில் போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு 2 வீலர்ன்றது. நீங்கள் உங்கள் ஊர்லேருந்து 2 வீலரில் வந்தால் கூட நம்ம அலிப்பிரிலேயே உங்களுக்கு பார்க்கிங் இருக்குது. அலிப்பிரி பூதேவி காம்ப்ளெக்ஸ் இருக்குல்ல, அங்கே பார்க்கிங் இருக்குது. அங்கே வச்சுட்டு கூட நீங்கள் நிம்மதியாக பஸ் ஏறி போகலாம். ஓகே, நீங்கள் டைமிங் கேட்டிருக்கீங்க. காலையில் 6 மணிலேருந்து ராத்திரி 9 மணி வரைக்கும் அனுமதி இருக்குது. பார்த்து போகிறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. அதே போல் காட் ரோட் டைமிங்னு பார்த்தோம்னா காலையில் 3 மணிலேருந்து பஸ்ஸில் போகிறோம்னு நினச்சிக்கோங்களேன். காலையில் 3 மணிலேருந்து அனுமதி இருக்குது. நைட்டு ஒரு 11:50 வரைக்கும். அப்படி 12 கூட நம்ம 11:45 நினச்சிக்கோங்க. நைட்டு காலையில் 3 மணிலேருந்து 11:45 நைட்டு வரைக்கும் காட் ரோட்டில் அனுமதி இருக்குது பஸ்ஸஸ்க்கு, அதாவது ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸில் போகிறவங்களுக்கு எல்லாருக்குமே. ஓகேங்களா? அதே போல் சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது டெய்லி எத்தனை மணிக்கு கொடுக்குறாங்கன்ற மாதிரி காமனாக பக்தர்கள் அதிகமாக கேட்குறது அதுதான். இன்னைக்கு ஸ்டேட்டஸ் படி பார்த்தோம்னா நேற்று மத்தியானம் ஒரு 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க சர்வதர்ஷனம் டோக்கன் கொடுக்கறது. இன்னைக்கு கூட ஒரு 12லேருந்து 12:15 நடுவில் இஷ்யூ ஸ்டார்ட் பண்ணாங்க சர்வதர்ஷனம் டோக்கனு. ஸோ மத்தியானம் 12 மணிலேருந்து நினச்சிக்கோங்களா. ஸோ காலையிலேயே திருப்பதியில் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டீங்கன்னா விஷ்ணுநிவாசம், ஸ்ரீனிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸ் இது 3 இடத்துல உங்களுக்கு எங்கே கன்வீனியன்ட்டோ அங்கே போயிட்டு காலையிலேயே இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. டோக்கன்ன்றது வாங்கலாம். மேக்ஸிமம் சர்வதர்ஷனம் டோக்கன் வாங்கிட்டு தர்ஷனத்துக்கு போகிறதுக்கே பிளான் பண்ணிக்கோங்க. சர்வதர்ஷனம் டோக்கனோட ஸ்டேட்டஸ்ன்றது நான் மேக்ஸிமம் நம்ம டெலிகிராம் குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அந்த வேலை வந்துட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களா, நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஒரு வாட் செக் பண்ணிக்கோ சொல்லுங்கள். சர்வதர்ஷனம் டோக்கனோட ஸ்டேட்டஸ்ன்றது ஒரு அப்ராக்சிமேட்டடாக ஒரு எஸ்டிமேஷன் போகிறதுக்கு சான்ஸ் இருக்கலாம். பை ட்ரெயினில் வந்தோம்னா இமீடியட்டாக
விஷ்ணு நிவாசம் போயிட்டோம்னா சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது வாங்குறதுக்கு பிளான் பண்ணலாம். அதனால நம்ம குரூப்பில் யாராவது ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம்.